அச்சரப்பாக்கத்தில் இருக்கிற ஸ்ரீ பாலவேத பாடசாலைக்கு நானும் என்னுடைய தோழிகளும் போயிருந்தோம். அது ஒரு அற்புதமான அனுபவம். அங்கு அவர்கள் தயாரிக்கிற பொருட்களையும் பார்த்தோம். அந்த ரசாயன கலப்பில்லாமல் இயற்கை முறையில் அவர்கள் வைத்திருக்கிற 50க்கும் மேற்பட்ட பசுக்களோட சாணத்திலிருந்தும் மூத்திரத்திலிருந்தும் அவர்கள் தயாரிக்கிற பல பொருட்களை நாங்கள் பார்த்தோம், வாங்கவும் வாங்கினோம். அதில் ஒன்று இந்த தூப ஸ்டிக், அது தவிர கப் சாம்பிராணின்னு சொல்லுவோமே அது இரண்டுமே கொஞ்சம் கூட ரசாயன கலப்பே இல்லாமல் இயற்கை முறையை தயாரிக்கிறதால பூஜைக்கு ரொம்ப ஏற்றது. வீட்டில் எந்த விதமான கெடுதலான புகையும் விடாது. அதை அவர்கள் எப்படி தயாரிக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு சின்ன செயல்முறை விளக்கத்தை பார்க்கலாமா? கிட்டத்தட்ட 10 பொருட்கள் அதில் ஆட் பண்ணப்பட்டிருக்கு. அதில் முக்கியமாக எழுதப்படுற பொருள் என்னன்னாக்க காய வச்ச நாட்டு பசுஞ்சாணம், அதை தூளாக்கி அதை ஆட் பண்ணுவாங்க. மேலே பார்க்குற தட்டில் நிறையா இருக்கு இல்லையா, அதுதான் அது. இரண்டாவதாக சேர்க்குற பொருள் பால் சாம்பிராணி, அதாவது புகையை விடுவதற்கும் நல்ல வாசனையை தருவதற்கும். மூன்றாவது குங்கிலியம், அது எரிவதற்கு உதவும். இதுங்கிறது இயற்கை பொருள், ஏன்னா மரத்திலிருந்து கிடைக்கிற ஒரு பிசின் மாதிரியான பொருள் அது. மூன்றாவது வெட்டிவேர், ரொம்ப வாசனை தர குளிர்ச்சி. நம்ம கொள்ளிடம் பக்கம்லாம் போனோம்னா ஸ்டேஷன்லேயே நிறைய வைப்பாங்க வெட்டிவேர்னு. ஐந்தாவதா இதெல்லாம் சேர்க்கறதுக்கு உதவி பண்ணுற அரிசி மாவு. ஆறாவது 7வதுமா சேர்க்கறது நாய்க்கடுகு, வெண்கடுகு. இது ரெண்டுமே மூலிகை பொருட்கள். எல்லாத்தையும் ஒன்றா சேர்க்குற பைண்டர் அப்படிங்கிற ஜிகெட் அப்படிங்கிறது ஒன்று ஆட் பண்ணுவாங்க. அதை தவிர நிறைய குவான்டிட்டி வரதுக்காக கோரைக்கிழங்கு மாவையும் மரத்தூள், அதாவது சா டஸ்ட்னு சொல்லுவோம் இல்லையா, இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து நல்லா கலந்து அதை கொஞ்சம் தண்ணியை விட்டு தெளித்து பிசிஞ்சு, ஒரு நம்ம சப்பாத்தி மாவெல்லாம் பிசிவோம் இல்லையா, அந்த மாதிரி அழகாக பிசிஞ்சு வச்சுக்கிறாங்க. அப்புறம் அதை ஷேப்பில், அதாவது நீளமாக வேணும்னாக்கா தூபத்தி, அதுக்கான ஒரு மோல்டு இருக்குது, அதில் போட்டு எடுத்தாக்க அது கப் சாம்பிராணியாக அழகாக உருவெடுக்கிறது. இதோட சிறப்பு என்ன அப்படின்னாக்க இதில் ஒன்று கூட கெமிக்கல், அது ரசாயன பொருட்களே இல்லை. இப்போ நம்ம கடையில் வாங்குகிற சிலதெல்லாம் என்ன ஆகுதுன்னா, கொஞ்சம் நேரம் ஊதுவத்தி ஏற்றி வச்சாலே சில பேருக்கெல்லாம் மூக்கு அடைக்கிறது, ஒரு மாதிரி மூச்சு திணறல் அதெல்லாம் வருது. ஏன்னா அதில் இருக்கிற ரசாயன பொருட்கள். இந்த தூபத்தையும் கப் சாம்பிராணி ஏற்றினோன்னா புகை வருது, ஆனால் அந்த புகையால் நம்மளுக்கு எந்த விதமான பாதிப்பும் இல்லை. ஒரு இயற்கை நறுமணம் நம்ம வீடு முழுக்க பரவுறது. நாங்களே இதை வாங்கி அனுபவித்து பார்த்ததால் அவங்களோட நான் பகிர்ந்துக்கிறேன். இப்போ பாருங்கள், அந்த சேர்த்து பிசிஞ்ச அந்த பேஸ்டில் கையால் அழகாக உருட்டி வைக்கிறாங்க. அதை திருப்பி அந்த மோல்டுக்குள்ளே போடும்போது அழகாக அந்த தூபத்தி மாதிரி வருது. அப்புறம் இது எப்படி காய வைக்கிறாங்க அப்படின்னா, அந்த பாடசாலையே ஒரு சோலார் ட்ரையர் இருக்குது. அது ரொம்ப அற்புதமாக இருந்தது. நாங்கள் போய் பார்த்த போது ஒரே நாளில் அதுக்குள்ளே ட்ரேயில் வச்சோன்னா காலவரிலே சாயந்தரத்துக்குள்ளே அப்படியே ஹீட்டெல்லாம் அப்சார்ப் பண்ணி சீக்கிரமாக காஞ்சி போயிடுது. இதோட இன்னொரு அட்வான்டேஜ் என்னென்னா, பறவைகளோட எச்சமோ அல்லது டஸ்ட்டோ எதுவுமே அதுக்குள்ளே விழுறதில்ல. அது ஹீட்டை அப்படியே உள்வாங்கி உள்ளே சேகரித்து வைக்கிறதால ஒரே நாளில் அதுக்குள்ளே வைக்கிற எல்லா சாமான்களும் ட்ரை ஆகி உபயோகப்படுத்துறதுக்கு ரெடி ஆகிடுது. பார்க்கலாம் நம்ம எப்படி அதை தூப தீயை அவங்க தயார் பண்ணுறாங்கன்னு. கையால் உருட்டினதை அந்த மோல்டுக்குள்ளே போட்டுட்டு அதுக்கப்புறமா அதை தட்டும்போது அழகாக அந்த தூப் ஸ்டிக்காக விழுறது. அதை லேசாக ஒரு குச்சியால் குத்தி கொடுக்குறாங்க. அதே மாதிரி தான் கப் சாம்பிராணியும் அதுக்கான மோல்டில் போட்டுட்டு அதுலேருந்து எடுத்து அதை சைடு வழியாக தட்டி எடுக்கிறாங்க. அது ஒரு அழகான கப் மாதிரி ஷேப்பில் வருது. அப்படி நன்றாக காய வச்ச அப்புறமா இதை எடுத்து பேக் பண்ணி இதை விற்கிறதுக்கு ரெடி பண்ணுறாங்க. ஒரு டப்பாக்குள்ளே 30 வச்சு விற்கிறாங்க. ஸோ இதெல்லாம் விற்கிறதுல வர ப்ராஃபிட்டை அவங்க அங்கே இருக்கிற 65 பசுக்களை சம்ரக்ஷணம் பண்ணுறதுக்கும், அவைகளுக்கான வைக்கோல் தீவனம் அதெல்லாம் வாங்கிறதுக்கும், அங்கே படிக்கிற வேதம் பயில்கிற மாணவர்களை நன்றாக பார்த்துக்கிறதுக்கும், அதை தவிர நிறையா அன்னதானம் பண்ணுறாங்கங்க. சுற்றி இருக்கிற நிறையா பேருக்கு, ஓல்டேஜ் ஹோம்ஸ்க்கு, அப்புறம் அந்த தெருவையாக போகிற ஏழைகளுக்கு எல்லாருக்கும் நிறையா அன்னதானம் பண்ணுறாங்க. தவிர பக்கத்தில் இருக்கிற பேர்ட் அப்படிங்கிற ஒரு ஓல்டேஜ் ஹோமையும் சப்போர்ட் பண்ணுறாங்க. அந்த பாடசாலாவோட ஃபோன் நம்பரை நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். தேவைப்பட்டவர்கள் அவர்களை தொடர்பு கொள்ளலாம். ஜெய ஜெய சங்கர, ஹரஹர சங்கர.